திருச்சிற்றம்பலம். இன்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம மே மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூரியன், அவர் 15ஆம் தேதி வரை உச்சத்துல இருக்கிறார். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல ரிஷப வீட்டுக்கு போகிறார். அடுத்து புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 14ஆம் தேதிக்கு மேல மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போகிறார். அடுத்தது சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்துட்டு இருந்தாரு. இப்போ சுக்கிர பகவானும் 14ஆம் தேதி தன்னுடைய வீட்டில் இருந்து மிதுனம் வீட்டுக்கு போகிறார். இதுல ஒரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் மிதுனத்துக்கு வரும் பொழுது புதன் ரிஷபத்துக்கு வந்துடும். அப்போ சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆகுறாங்க, வீடு மாறி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சுப கிரகங்கள் பரிவர்த்தனை ஆவது மிகப்பெரிய யோகம். யாருக்கெல்லாம் சுக்கிரனும் புதனும் உங்க லக்னத்துக்கோ உங்க ராசிக்கோ யோகத்துல இருக்கார், நல்ல நிலையில இருக்கார் அப்படின்னா, இந்த மாதம் இந்த சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை ஆவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் ஆகவோ அல்லது உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாமே பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ராகுகேதுகளை பொறுத்த வரைக்கும் அதே இடத்துலதான் இருக்கார். அதே போல செவ்வாய் பார்த்துட்டீங்கன்னா சனியோட சேர்ந்து ஒரு போராட்டத்தை கொடுத்துட்டு இருந்தார் இத்தனை காலமா. இப்போ மே மாசம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பலம் பெறுகிறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கே வரப்போகிறார். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், முழுமையாக இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல முழுமையா தெரிந்து கொள்ளலாம். மீன ராசிக்குண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதியான குருவோட 3ஆம் அதிபதியான சுக்கிரன் சேரப்போகிறார். ராசி அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்கிறது ஒரு யோகம் தான். அது மட்டும் இல்லாம 2ஆம் அதிபதி இங்கதான் இருக்கார், செவ்வாய். அந்த செவ்வாய் 11ஆம் தேதிக்கு மேல உங்க ராசியை விட்டு தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய 2ஆம் இடத்திற்கே போக போகிறார். இது ரெண்டுமே யோகம். இங்கிருந்தா கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம் பணம் வரும், இங்கிருந்து ஈஸியா பணம் வரப்போகுது. அப்போ ராசி அதிபதி 2ஆம் வீட்டுக்கு வரும்போது பெரும் பணம் வரப்போகுது. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக போகுது. ஆட்சி பலம் பெற்றிருக்கார், தேவைகள் பூர்த்தியாக போகுது. சுக்கிரன் என்னதான் 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், லக்ஸரியா இருக்கக்கூடிய கிரகம். அப்ப ராசி அதிபதியோட சுக்கிரன் சேரும் பொழுது சுகபோக வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலகட்டங்கள். என்னதான் 7.5 சனி ஜென்ம சனி நம்ம குழம்பிட்டு இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாச கிரகங்கள் எல்லாமே ஒரு நல்லா சப்போர்ட் பண்ணுது. உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை, அதே போல பாத்துட்டீங்கன்னா ஒழுக்கத்துல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், கடவுள் உங்க கூடவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொருளாதார வளர்ச்சி, பணவரவு எல்லாமே சூப்பரா இருக்குது. அவரே 9ஆம் அதிபதியும் ஆகி 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறும்போது தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, தந்தை சொத்துக்கள் கிடைக்கிறது, தந்தை மூலமாக பண வரவுகள் கிடைக்கிறது, ஒரு நல்ல குரு மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், பெரிய ப்ராஜெக்ட்ல எடுத்து செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அடுத்தது பாருங்க, 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 4ஆம் வீட்டுக்கு போறாரு. அது 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டிலேயே 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அப்போ முயற்சிகள் கை போடுறது, எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடைகிறது, சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் கிரேடு அக்ரிமெண்ட் இதெல்லாமே சூப்பரா இருக்க போகுது. ஸோ நீங்க என்ன எதிர்பார்த்து ஓடுறீங்களோ அது எல்லாமே சக்சஸ் ஆக போகுது. ஒரு மாற்றம், ஒரு வீடு மாற்றமோ ஒரு இடம் மாற்றமோ ஒரு சொத்து மாற்றமோ ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதுக்கப்புறம் பாருங்க, 14ஆம் தேதிக்கு மேல குருவோட சுக்கிரன் சேர்ந்துருவாரு. இந்த புதன் 14ஆம் தேதிக்கு மேல 3ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். 4 கூட 2ஆம் வீட்டுல இருக்கார். யாரு? 7ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியுமான புதன் 2ஆம் வீட்டுல 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் கணவருக்கு வருமானம், மனைவிக்கு வருமானம், கணவர் மூலமாக சொத்துக்கள் வருவது, மனைவி மூலமாக சொத்துக்கள் வர்றது, வீடு மனை சொத்துக்கள் அமைந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள், சொந்த வீடு பிராப்தங்கள் ஏற்படுறது இதெல்லாம் நிச்சயமா உண்டு. அப்ப 7-2 தொடர்பு ஏற்படுதுன்னா நிச்சயமாக கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், திருமணம் அமைந்து வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயம் எனக்கு ஏற்படும். அப்ப இவங்க 2 பேரும் சுக்கிரன் இங்க போனோம்னா புதனும் இங்க வந்துருவாரு. இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு காசு பணம் முயற்சிகள் கைக்கூடி வர்றது, கண்டங்கள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், கணவர் மனைவி ஒட்டுக்கா வெளியூர் வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள், இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக மினத்துக்கு இந்த மாதம் நடந்தே தீரும். அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி உச்சமாக 2ஆம் வீட்டுல. அப்ப வேலை வாய்ப்புகள் சூப்பரா இருக்க போகுது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது, ஒரு டிரான்ஸ்பர் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள், அல்லது இப்ப வேலையே போயிடுச்சு. மேராசிக்காரங்க நிறைய பேர் ஜென்ம வேலை இல்லை, இருக்கிற வேலையை போறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. சோ இந்த காலகட்டங்கள்ல வேலை மாற்றம் உங்க ஜாதகத்தில் இருக்குதுன்னு இப்ப நீங்க வேலை மாற்றங்கள் நீங்க பண்ணினீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு என்ன மாதிரி ஏற்பாடுகள் நடக்கும்னா, நீங்க எதிர்பார்க்கிறத விட நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வேலை வாய்ப்பு, நல்ல சம்பளம், நல்ல சேலரி கிடைக்கிறதுக்கான வேலை வாய்ப்பு. இந்த டைம்ல ராசி அதிபதி நல்லா இருக்கிறதுனால நீங்க இப்ப போகக்கூடிய வேலை இடத்துல பெயர் புகழ் கிடைக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற இடத்துல அவமானங்கள், கடினமான உழைப்பு இதெல்லாம் இருந்துட்டு இருந்தாலும் இனி போகக்கூடிய வேலை வாய்ப்புல நல்ல
ஒரு அவமானங்கள் இல்லாம ஒரு நல்ல ஒரு ஹானஸ்டா இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. சோ இந்த மாதம் மீனத்துக்கு மிக 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 அரிதான அதிசயங்களான மாதங்களாக இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டங்கள் நிறைய பெருக போகுது. எல்லா கிரகங்களுமே 2, 3, 4 தொடர்பு ஏற்படுறதுனால பணவரவு, பொருளாதாரம், முயற்சிகள் கைகூடி வர்றது, மனசு சந்தோஷமா இருக்கிறது, மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால ஒரு வாய்ப்புகள், நல்ல மருத்துவர் கிடைக்கிறது, நல்ல மருந்துகள் கிடைக்கிறதுனால ஒரு வாய்ப்புகள், 5ஆம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கும்போது கொஞ்சம் போராட்டங்கள் இருந்தாலும், ஜென்மசனி காலகட்டங்களாக இருந்தாலும் ராசி அதிபதி சுக்கிரனோட சேரும் பொழுது சந்தோஷமாக இருக்கக்கூடியது, உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகிறது, யாருக்கிட்ட உதவிகள் கேட்டாலும் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் சூப்பரா இருக்குது மீனத்துக்கு. மீனராசி இளரை சனி பயந்துட்டு இருக்கவே வேண்டாம். அடுத்த நோக்கி வாங்க. இந்த மாதத்துல வந்து ஒரு நல்ல நேரங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகளையும் இந்த கிரகங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாக, தசாபுத்திகள் ரீதியாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. நீங்க ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடியில் சரணம்.